ஹே, திஸ் இஸ் ராக்ஸ். ஒரு பேஷண்ட்டை லைஃப்பில் சைலண்ட்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ரோல் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? தட்ஸ் ஃபிசிஷியன் அசோசியேட். நான் 2 இயர்ஸ் நீட் படித்தேன். பட் ஆனால் கட் ஆஃப் ரீச் ஆகலை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் கிவ் அப் ஆகவே இல்லை. எனக்கு மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்போது ஆப்ஷன் தேடிட்டு இருந்தேன். அப்போ ஃபைனலாக நான் சூஸ் பண்ண கோர்ஸ் தான் ஃபிசிஷியன் அசோசியேட். பிஏவோட ரோல் என்ன? வைட்டல்ஸ் செக் பண்ணுறது, டாக்டர்ஸ்க்கு அசஸ் பண்ணுறது, எமர்ஜென்சி கேசஸை ஹேண்டில் பண்ணுறது, ஐசியூ வார்ட்ஸில் ஹெல்ப் பண்ணுறது, டாக்டர் பிஸியாக இருக்கும்போது பேசிக் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. இது எல்லாமே பிஏவோட ரோல். பிஏ முடிச்சுட்டு டேரெக்டாக அப்ராட்க்கு போக முடியுமா? லெட்ஸ் சி. பிஏக்கு அப்ராடில் ஹைலி டிமாண்ட் இருக்குது, எக்ஸ்பெஷலி யூஎஸ், யூகே. யூஎஸில் 70 lakh to 1 crore per இயருக்கு ஏர்ன் பண்ணலாம். யூகேல 30 lakh to 50 lakh per இயருக்கு ஏர்ன் பண்ணலாம். டேரெக்டாக போக முடியுமா? கிடையாது. அதுக்கு லைசன்ஸ் வேணும், ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் ஆர் ஓஇடி எக்ஸாம், தென் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஏ சூஸ் பண்ணால் என்ன கஷ்டம்? இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் சேலரி கம்மி தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இம்ப்ரூவ் ஆகும். ரெக்கக்னேஷன் ரொம்ப கம்மி. ரெஸ்பெக்ட் இருக்கும். பவர் ரொம்ப கம்மி. லிமிட்டெட் க்ரோத் தான் கம்பேர்ட் டு டாக்டர். டாக்டர் ஆகலைனாலும் பேஷண்ட் கேர் பண்ண முடியும். ட்ரீம் சேஞ்ச் ஆகலை, பார்த்தா சேஞ்ச் ஆச்சு. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.